நினைச்சா மாதிரியே விநாயகருக்கு தீபஹாரத்தி காமிக்கிறதா நினைச்சிட்டு 2 அர்த்தத்தை எடுத்துருங்க. ஞானப்பிரதத்துவம் தீபார்த்தம் அர்த்தம் சமர்த்திய முன்னாடி எடுத்து வச்சு இந்த பஞ்சபாத்திர தண்ணி ஜலம் இருக்கு இல்லையா, இந்த பூனால தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது மேல தெளிச்சு விநாயகருக்கு 6 தடவை மிருகி முதிரையினால, குழந்தைக்கு எப்படி ஊட்டுவீங்க, இந்த மிருகி முதிரையினால் 6 தடவை பிள்ளையார் சொல்லி காட்டுங்க. கணபதமசி விநாயகருக்கு முன்னாடி ஒரு 3 சொட்டு ஜலம் வருங்க. கணபதே நமஹ நிவேதனார்த்தம் ஆச்சமணியம் சமர்ப்பியம். கற்பூர ஒரு வாட்டி பேசுறாங்க டைம். அப்ப நம்ம மகிழ்ச்சி அடையணுமா? மகிழ்ச்சி அடைய முடியுமா? மகிழ்ச்சி அடைய முடியாது. இன்னும் டெய்லியும் பேசணும். சாப்பிட்டியம்மா 4 வாட்டியாவது நம்ம கேட்கணும்னு நினைப்போம். அவன் நம்ம எல்லாம் அக்கறையா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த அக்கறையும் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பா இந்த அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் இந்த திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு விசேஷ காலங்கள்லயும் நிக்கிறாங்கன்னா, ஆதி காலத்தெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வீட்டுல வச்சு கும்பிட மாட்டாங்க. பெரிய பெரிய ஸ்டீல் போட்டோக்கள்லாம் வச்சு கும்பிட மாட்டாங்க. நம்மளே பாப்பிலே ஓட்டு வீட்டுல இருந்திருக்கும். ஒரு மெத்த வீடா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா நடு வீடுன்னு இருக்கும். அங்க அம்பாள் வழிபாடுறவங்க இருந்தா ரவுண்டா கதவாடி தாய் ஆரணி கோட்டையில் வீட்டிலிருந்து அருள் பாதித்து மங்கையரின் மங்களத்தை காத்தருளும் வேம்பொழி அம்மா பரிபூர்ணமான கிருபாகடாட்சம். இங்கு திருவிளக்கு பூஜை சுமங்கலி பூஜை செய்த அனைத்து மங்கையருக்கும் சகல சௌபாகியங்களும் வழங்கி அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக கணவன் குழந்தைகள் புத்திரபாக்கியம் என்ற அனைத்து விதமான சௌகரியங்களோடு சுபிட்சத்தோடு மங்களங்களோடு அவர்கள் எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் வெற்றி அடைய வேண்டும். தான் எதிரிக்கூடிய கண்துஷ்டிகளும் சாபங்களும் தீவினைகளும் ஏவல் கிள்ளி சூன்யங்களையும் உன் ஜுவாலையில் எரித்து சாம்பலாய் அவர்களை தொடர்கின்ற நவக்கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்து கங்கா யமுனா சிந்துஜல காவேரி என்கின்ற புனித பவித்திர சக்திகள் நம் மங்கையரின் மாங்கல்யத்தில் குறிக்கொண்டு அவர்களை சூழ்கின்ற அனைத்து விதமான தோஷ கிரகங்களும் நிவர்த்தி அடைந்து அவர்கள் மாங்கல்ய வாழ்க்கையை செழிப்பாக்கி குடும்பத்தை செழிப்பாக்கி ஆரோக்கியத்தை தந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து தெய்வ பக்தியோடு இருந்து குடும்பத்தை வழிநடத்தி இந்நாளும் வேம்புலியம்மன் தாயை இஷ்ட தெய்வமே குலதெய்வமே என்று அவர்கள் போற்றி மனதார வணங்கும்படியான அருளாசியை வழங்கி அவர்களுக்கு சகல சம்பத்தியும் வழங்கி அவர்கள் வேண்டுகின்ற நண்பரத்தை யாவற்றையும் தந்தருள் வேண்டும். அன்னைக்கு வேம்புலி அம்மா தாய் பவித்திரமான பரிபூர்ணமான அருளாசி இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தாய் ஓம் காளேஸ்வரன், ஓம் பம்பத்ரகாளேஸ்வரன். நானே உங்களுக்கு குங்குமம் கொடுக்குறேன். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த குங்குமம் பிரசாதம் வாங்கி, சரியா?